வணக்கம். இந்த வீடியோவில் புதினா தொக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையான புளிக்காய்ச்சல் டேஸ்ட்டில் செய்யலாம். வாங்க பார்க்கலாம். புதினாவை தொட்டியில் அப்படி இல்லைன்னா தோட்டத்தில் நம்ம பயிரிடலாம். புதினாவை நல்லா அலசிட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு இந்த இலையை மட்டும் இப்படி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த புதினா தொக்குக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். அதனால் 1 கப்பு கருவேப்பிலை எடுத்துக்கணும். நல்லா ஒரு எலுமிச்சம்பழம் அளவு சைஸு புளியை ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கு தனியா 2 ஸ்பூனு, வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு 1 ஸ்பூனு, அப்புறம் ஜீரகம் 1 ஸ்பூனு எல்லாத்தையும் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டுட்டு கொத்தமல்லி வரைய போடணும். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு கிடச்சிதுன்னா வெள்ளை எள்ளு போட்டுக்கலாம். இப்போ கருப்பு எள்ளு தான் இருக்குது, அதனால் கருப்பு எள்ளு போட்டுக்கிட்டேன். கருப்பு எள்ளு, அதுக்கப்புறம் ஜீரகத்தை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை, மிளகாய் வத்தல், வெந்தயம் இதை எல்லாத்தையும் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டுட்டு மிளகாய் வத்தல், கருவேப்பிலை, அப்புறம் வெந்தயம் இதை எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். 1 கப்பு புதினாவுக்கு ஒரு 1/4 கப்பு மிளகாய் வத்தல் யூஸ் பண்ணால் போகிறோம். இந்த மிளகாய் வத்தல் உரப்பே இல்லாததுனால நான் இவ்வளோ மிளகாய் வத்தல் யூஸ் பண்ணிக்கிட்டேன். வறுத்து எடுத்ததை இப்படி எடுத்து வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு புதினாவையும் கொஞ்சோண்டு எண்ணெயை விட்டுட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். எண்ணெய் போடுறது இந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் கொஞ்சோண்டு எண்ணெய் விடுறோம். இப்படி வதக்கினா மிக்சியில் அரைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்படி வதக்கினதை ஆற விட்டுடணும். ஊற வச்ச புளியை நல்லா கெட்டியாக கல் இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். கரைச்சி எடுத்து வச்சதை ஒரு வாணலியில் புளியை போட்டு மஞ்சப்பொடி உப்பை போட்டு நல்லா கொதிக்க விடணும். இதுமாரி தனியாக புளியை கொதிக்க வச்சு எடுத்து வச்சு செய்யலாம். அப்படி இல்லைன்னா டைரெக்டாகவே தாளிச்சிட்டு புளிக்காய்ச்சல் மாதிரியும் புளியை கொதிக்க வச்சுட்டு அப்புறம் அரைச்சி விடுதனா போடணும். அந்த மெத்தடில் போட்டுட்டேன்னா கடைசியில் நிலக்கடலையே சேர்க்கணும். இந்த மெத்தடில் புளியை மஞ்சப்பொடி உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்து வச்சுக்கணும். இப்போ வறுத்து வதக்கி வச்சுருந்த கருவேப்பிலை, வத்தமிளகா, வெந்தயம், தனியா, ஜீரகம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கணும் மிக்சியில். இப்போ வதக்கி ஆற வச்சுருந்த புதினாவையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். இப்போ ஒரு வாணலியில் எண்ணெயை விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகை போடணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெத்தமிளகாய் எல்லாத்தையும் போட்டு ஒரு பரட்டிட்டு வறுத்து வச்ச வேர்க்கடலையை போடணும். அதோட கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுடணும். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பரட்டினேன்னா இது கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ எல்லாம் இது வறுபட்டதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்ச புளியை இப்போ சேர்த்துக்கணும். ஏற்கனவே புளியெல்லாம் நல்லா கொதிக்க வச்சதுனால ரொம்ப புளியை போட்டு கொதிக்க வைக்க வேண்டாம். இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுதை எல்லாத்தையும் போடணும். இப்போ நல்லா வதக்கிடணும். எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால தான் இவ்வளோ திக்காக இருக்குது. எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணிட்டேன்னா இன்னும் கொஞ்சம் லிக்விடாக இருக்கும். இப்போ வெல்லத்தை பொடி பண்ணி இதில் சேர்த்துடணும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு வதக்கிடணும். வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வதக்கக்கூடாது. வெல்லம் சேர்த்ததுனால புளிப்பு, காரம், ஸ்வீட்டும் இருக்கும். மின்ட்டோட ஃப்ளேவரும் கிடைக்கும். புளிக்காய்ச்சல் மாதிரியும் இருக்கும். இதை சப்பாத்தி, பொங்கல், உப்புமா, தோசை எல்லாத்துக்குமே தொட்டுட்டு சாப்பிடலாம். பொலன்னு ரைஸை வச்சுட்டு இந்த மிக்ஸை கலந்து போட்டேன்னா புளியோதரை மாதிரி இருக்கும். வெங்காயத்தை வதக்கி செஞ்சேன்னா ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். புதினா இருந்தேன்னா இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். நீங்கள் திருப்பி இதையே தான் செஞ்சிட்ருப்பீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.